ரிஷி திரும்பி பார்த்தபோது மேகா அந்த ஸ்டாஃபிடம் கோவத்தோடு உரையாடி கொண்டிருந்தாள். அவன் சற்றும் எதிர்பாராத தோரணையில் அவள் பேசிக் கொண்டு இருந்ததால் அந்த அழகான பெண்ணிடமிருந்து இவ்வளவு கோபம் வருகின்றதா என்று அனைவரும் பார்த்து அதிர்ச்சி ஆகினர். அங்கு இருக்கும் பலருக்கும் புரியவில்லை அவள் ஏன் ஏதோ ஒரு நபருக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறாள் என்று. ரிஷிக்கே அதை பார்த்து சற்று வித்தியாசமாக தான் இருந்தது. அவனுக்கு ஒன்று மட்டும் புரியாமல் இருந்தது. ரிஷிக்கும் மேகாக்கும் அறிமுகம் இல்லாத போது அவள் அவனுக்காக சண்டை போடுவது ரிஷிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரிஷி மேகாவுக்கு அங்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடும் என்று எண்ணி அங்கு செல்ல முடிவு செய்தான். அப்போது கார்த்திக் அவனை தடுத்தான். நண்பா, நீ பயப்படுற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. நீ காப்பாத்த நினைச்சா வேணும்னா அந்த ஸ்டாஃபை போயிட்டு காப்பாத்து. அவன் தான் இப்போ ஆபத்துல இருக்கான் என்று கார்த்திக் அந்த ஸ்டாஃப் தான் ஆபத்தில் இருக்கிறான் என்று சொன்னதும் ரிஷி ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தான். என்ன சொல்றீங்க? அந்த ஸ்டாஃப் ஆபத்துல இருக்கானா? ஆமா, அவங்க யாருன்னு தெரியாம அவங்க கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான். நானே அவங்க இவ்வளோ கோவப்பட்டு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுற அளவுக்கு இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கும் புரியல. ஆனா ஏன் உனக்காக அவங்க இவ்வளோ பண்றாங்கன்னு தெரியல. அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி உதவி பண்ணி யாருக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஆமா, யார் அந்த பொண்ணு என்று ரிஷி கூறியதும் கார்த்திக் அவனை பார்த்து சிரித்தான். அட பாவி, அவங்க யாருன்னே உனக்கு தெரியாதா? அவங்க யாருன்னே உனக்கு தெரியாம அவங்க உனக்கு ஹெல்ப் பண்றாங்க பாரு. அதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நண்பா, அவங்க தான் இந்த மாலோட ஓனரு. அவங்க பேரு மேகா. மேகா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஸ்டாஃப் ஒன்ன இன்சல்ட் பண்ணதுனால தான் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆனா அவங்க யாருக்காகவும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பாக்குறது. அதான் ஏன்னு எனக்கு புரியல என்று கார்த்திக் மேகாவை பற்றி கூறினான். அதை கேட்டதும் ரிஷிக்கு மேகாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அந்த மாலுக்கு அருகே இருந்த அமைதியான தோட்டத்தில் ரிஷி தனியாக அமர்ந்திருந்தான். அவனது மனதில் குழப்பம் நிறைந்திருந்தது. நான் எங்கே இருக்கின்றேன்? இங்கு யாரும் எனக்கு தெரியவில்லை. இந்த உலகமே வேறு மாதிரி இயங்குகின்றது என்ற எண்ணம் அவனை வாட்டியது. அவனுக்கு மேகா ஏன் உதவி செய்தாள்? மாறாக அவன் என்ன உதவி செய்தேன் அவளுக்கு என்று தெரியாமல் இருந்தான். அவனது மனதில் கேள்விகள் எழும்பின. அப்போது ரிஷியை பார்க்க கார்த்திக் அங்கு வந்தான். நண்பா, இங்க என்ன பண்றீங்க? உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போறேன். ரொம்ப நேரம்லாம் இந்த மால்ல அலோ பண்ண மாட்டாங்க. நைட் டைம் ஆயிடுச்சுல, அதனால லாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சொல்லுங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு என்று கார்த்திக் கூறியதும் ரிஷி முகத்தில் ஒரு இனம் புரியாத வேதனை தோன்றியது. அவன் எங்கு இருக்கின்றான்? இது என்ன இடம்? இந்த இடத்திற்கு அவன் எப்படி வந்தான்? ஏன் இந்த மக்கள் டோக்கன்ஸை பயன்படுத்துகிறார்கள்? இது எல்லாம் அவன் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது ரிஷி கார்த்திக்கிடம், நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல நண்பா. உங்க மொபைல் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன், ஒரு கால் பண்ணிட்டு தரேன் என்று ரிஷி கார்த்திக்கிடம் மொபைல் கேட்டான். அதை கேட்டதும் கார்த்திக் அவன் என்ன சொல்கிறான் என்று புரியாமல் அவனை பார்த்தான். மொபைலா? நண்பா, நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என்ன பொருள் அது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, அது என்னதுன்னு. கார்த்திக் ரிஷி கூறிய மொபைல் என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை கேட்டான். அப்போது ரிஷி அவனிடம் அந்த மொபைலை வைத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் இருக்கும் நபரை அழைக்க முடியும். அதை பயன்படுத்தி என்னுடைய வீட்டிற்கு செல்ல முடியும் என்று கூறினான். ரிஷி சொன்னதை கேட்டதும் கார்த்திக் அவன் கையில் இருந்த பிரேஸ்லெட்டை அவனிடம் கொடுத்து அவனுக்கு தெரிந்தவரை அழைக்க சொன்னான். கார்த்திக், இது எதுக்கு என்கிட்ட தந்தீங்க? ஆமா, இது என்னது? பார்க்க வித்தியாசமா இருக்கு என்று ரிஷி கார்த்திக்கிடம் கேட்டான். ரிஷி, நீ தானே உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணணும், ஏதாச்சும் டிவைஸ் இருந்தா கொடுன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதனால தான் இது கொடுத்தேன். ஆனா நீ சொல்லி தான் எனக்கே தெரியும் இதுக்கு மொபைல்னு இன்னொரு பேர் இருக்குதுன்னு. சரி, இந்தா, இதுல உனக்கு தெரிஞ்சவங்களோட ஐடி போட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசு என்று கார்த்திக் கூறியதும் ரிஷி ஆச்சரியத்தோடு அந்த பிரேஸ்லெட்டை பார்த்தான். இவன் என்ன லூசா? இதை வச்சு எப்படா கால் பண்ணி பேசுறது? ஃபர்ஸ்ட் இதுல எங்கடா டெயில் பேட் இருக்கு?
இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னே தெரியலையே. இதுல ஏதோ ஐடின்னு வேற வருது. ஏதோ ஒரு பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டு இதுல ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்றானுவ. நீ எல்லாம் வித்தியாசமாவே நடக்குது என்று ரிஷி மனதில் நினைத்து கொண்டான். பிறகு அந்த பிரேஸ்லெட்டை எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரியாமல் முழித்தான். ரிஷி அந்த பிரேஸ்லெட்டை பற்றி கார்த்திக்கிடம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டான். அப்போது கார்த்திக் அந்த பிரேஸ்லெட்டை டச் செய்ததும் ஒரு ஹாலோகிராம் போல தோன்றியது. பிறகு கார்த்திக் ஹாலோகிராமுக்கு கீழே இருந்த ஆரோவை ஸ்வைப் செய்ததும் கீபோர்ட் வந்தது. கார்த்திக் காற்றில் அந்த கீபோர்டை பயன்படுத்தி அவன் அந்த வார்த்தைக்கு நேராக அழுத்தியதும் ஹாலோகிராமில் ஐடிக்கு அருகில் அந்த எழுத்துக்கள் தோன்றியது. ரிஷிக்கு இது ஹைடெக் கேட்ஜெட் போல தெரிய வந்தது. கார்த்திக் ரிஷியிடம் அந்த பிரேஸ்லெட்டை ஏதோ ஒரு ஐடியை சர்ச் செய்யுமாறு கேட்டான். அப்போது ரிஷி அந்த இடத்தில் அவனுக்கு தெரிந்தவர்களின் மொபைல் நம்பரை சர்ச் செய்தான். ஆனால் அதில் ராங் இன்புட் என்று கூறியது. ரிஷி பல மொபைல் நம்பரை அந்த பிரேஸ்லெட்டில் போட்டான். ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை. ரிஷி செய்ததை பார்த்து கார்த்திக் சிரிக்க ஆரம்பித்தான். ரிஷி, என்ன பண்ணிட்டு இருக்க? வெறும் நம்பரா போட்டுட்டு இருக்க. அதெல்லாம் எப்படி இதுல ஒர்க் ஆகும்? சரியான ஐடியா பார்த்து போடு. இதுக்கு முன்னாடி நீ இந்த டிவைஸை யூஸ் பண்ணது இல்லையா என்று கார்த்திக் அவனிடம் சரியான ஐடியை போடுமாறு கேட்டுக்கொண்டான். கார்த்திக் ரிஷியிடம் அவனுடைய நண்பர்களின் ஐடியை கேட்டான். ஆனால் ரிஷி அதை பற்றி தெரியாததால் அவனுக்கு தெரியாது என்று பதில் அளித்தான். அந்த பிரேஸ்லெட் மூலம் ரிஷியால் யாரையும் அழைக்க முடியவில்லை. இந்த பிரேஸ்லெட்டை கையாளுவது ரிஷிக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நண்பா, இந்த டிவைஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது என்ன மாதிரி டிவைஸு? இது எப்படி ஒர்க் ஆகுது? நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவைஸை யூஸ் பண்ணதில்லை. இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க என்று ரிஷி அந்த டிவைஸை பற்றி கேட்டான். ரிஷி, உண்மையாகவே இது நீ யூஸ் பண்ணதே இல்லையா? நீ நிஜமாக தான் சொல்கிறியா? நீ நிஜமாலுமே இந்த உலகத்தில் தான் வாழ்றியா? இந்த டிவைஸ் என்னன்னு தெரியாமல் எப்படி நீ இங்கே இருக்கன்னு எனக்கு தெரியல. இந்த பிரேஸ்லெட் தான் எல்லாமே இங்கே என்று அந்த பிரேஸ்லெட்டை பற்றி கூற ஆரம்பித்தான். இது மூலமாக மற்றவர்களை அழைக்கவும் வணிகம் செய்யவும் உலகத்தில் நடக்கும் செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் என்று கார்த்திக் கூறினான். ரிஷிக்கு புரிய வந்தது. இங்கு மொபைல் போனுக்கு பதிலாக பிரேஸ்லெட் இருக்கிறது என்று அறிந்து கொண்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு கார்த்திக் ரிஷியை அவனுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்று நினைத்தான். ரிஷி, உனக்கு யாரும் தெரியலன்னு சொல்கிற. வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாலும் சொல்ல மாட்ற. சரி, ஒன்று பண்ணலாம். அது வரை நீ என்னோட வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோ. என்ன சொல்ற? உனக்கு ஓகேவா என்று கார்த்திக் கேட்டதும் ரிஷி ஆம் என்று சொல்லி அவன் வீட்டிற்கு வர சம்மதித்தான். கார்த்திக் ரிஷியிடம் அவனது டியூட்டி முடியும் வரை காத்திருக்க சொன்னான். பிறகு அவன் அவுட் பஞ்ச் செய்துவிட்டு வந்தான். இருவரும் கார்த்திக் வீட்டிற்கு செல்லும் வழியில் செல்ல ஆரம்பித்தனர். ஏண்டா, நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னா சொல்றேன். எனக்கே எங்க இருக்கேனே தெரியல. இது என்ன இடம்னே தெரியல. இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்புறம் எப்படிடா நான் எங்க இருக்கேன்னு சொல்றது? சரியா என்ன டைம் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியலடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும் போலயே என்று ரிஷி புலம்பிக் கொண்டே நடந்து வந்தான். என்ன ரிஷி, தனியா ஏதோ பேசிட்டு வர? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? என்ன ரிஷி, திடீர்னு அவங்கள பத்தி கேட்குற? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். வேற அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அவங்கள பார்த்தா கொஞ்சம் பேச சுலபமாக இருக்கும்ல, அதான் அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு. வேற ஒன்றும் இல்லை என்று ரிஷி மேகாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். கார்த்திக் புரிந்தது போல அவனை பார்த்து சிரித்தான். ரிஷி, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அது சுலபமாக நடக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேர் மேகா. அவங்க அதிகமாக யார்கிட்டையும் பேசி நான் பார்த்ததில்ல. இந்த மாலோட பியூட்டின்னு கூட சொல்லலாம். இந்த மாலில் அவங்களோட அழகை ரசிக்காதவங்களே இல்லை. இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பல பேருக்கு அவங்கள மாதிரி காதலி அமையணும்னு ஆசை. பலர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்று சொல்லிவிட்டு கார்த்திக் சிறிது தயங்கி, நான் கூட ஒரு டைம் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன் என்று கார்த்திக் கூறியதும் ரிஷி அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தான். என்ன நண்பா சொல்றீங்க? நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்களா? அப்புறம் என்னாச்சு?
அவங்க என்ன சொன்னாங்க? ஏண்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வமா இருக்கியாடா? என்று கார்த்திக் ரிஷியை பார்த்து கேட்டான். அவனது நோக்கத்தை கார்த்திக் புரிந்து கொண்டது போல, கவலைப்படாத. அவங்க என்ன அக்செப்ட் பண்ணல. ப்ரப்போஸ் பண்ணிட்டு நான் கொஞ்ச நாள் பயத்துல சிக் லீவ்ல போயிட்டேன். எங்க வந்தா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு. ஆனா அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. எப்பயும் போல நார்மலா தான் பேசுனாங்க. என்ன பண்றது? என்னோட பேட் லக். அவங்க நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குமோன்னு. என்று பேசிக்கொண்டே இருவரும் கார்த்திக் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். ரிஷி அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக நினைத்தான். ரிஷி சில நாட்கள் அங்கே இருக்கும்படியானது. அந்த நாட்களில் அவன் அந்த உலகத்தையே சுற்றி பார்த்தான். அதிக அளவில் மரங்கள் சூழ்ந்து அந்த உலகமே பசுமையாக இருந்தது. வாகனங்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லி முறையில் இயங்கின. அந்த உலகத்தின் காற்று கூட பரிசுத்தமாக இருப்பதை உணர்ந்தான். அவன் அங்கு பார்த்தவரை அனைத்து மக்களும் மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இந்த இடைப்பட்ட காலத்தில் கார்த்திக்குக்கும் ரிஷிக்கும் நல்ல நட்பு உறவு மேம்பட்டது. அவனுக்கு தேவையானதை கார்த்திக் செய்து கொடுத்தான். ஒரு நாள் ரிஷியும் கார்த்திக்கும் பார்க்கில் பேசிக் கொண்டிருந்த போது ரிஷி அவனிடம், இங்கே ஏஐ போல அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லையா என்று கேட்டான். ரிஷி, இங்க ஏஐன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அது இந்த கவர்மெண்ட்டே பேன் பண்ணிட்டாங்க.